அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முரசொலி விவகாரத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு எதிரான கிரிமினல் நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். முரசொலி அறக்கட்டளையுடைய நிலம் என்பது பஞ்சமி நிலம் என்ற ஒரு கருத்தை எல் முருகன் அவர் எஸ்டி கமிஷனுடைய தலைவராக இருந்த பொழுது கூறியிருந்தார். அதற்கு எதிரான தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை 5 மாதங்கள் முடிக்க வேண்டும் என்ற ஒரு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அவர் மேல்முறையீட்டு மனு என்பதை உச்சநீதிமன்றத்தில் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை தற்பொழுது முடித்து வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் தான் அந்த கருத்தை தெரிவித்ததாக எல் முருகன் சார்பாக பிரமாண பத்திரம் என்பது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அந்த பிரமாண பத்திரத்தில் அவர் கூறிய அந்த ஒரு கருத்தை ஏற்பதாக முரசொலி அறக்கட்டளையும் தெரிவித்துள்ளது. அதனை அடுத்து அவர்களுடைய பெருந்தன்மையின் அடிப்படையில் இந்த ஒரு வழக்கு விசாரணையை முடித்து வைப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் எல்முருகனுக்கு எதிரான அவதூறு கிரிமினல் நடவடிக்கைகளை ரத்து செய்வதாகவும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்திற்குரிய நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வானது உத்தரவாக பிறப்பித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த வழக்கினுடைய விசாரணையை பொறுத்த அளவில் தங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்ற ஒரு கருத்தை முரசொலி அறக்கட்டளை என்பது அந்த வழக்குகளை முடித்து வைப்பதற்காக கூறியுள்ள நிலையில் அதனை ஏற்று தற்பொழுது வழக்கினுடைய விசாரணையும் முழுமையாக முடித்து வைத்துள்ளார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.